இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்க மெட்டா ஒன் மற்றும் இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் சொல்லிட்டு இது போல வந்து பாருங்க அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் நேம்க்கு பக்கத்துல ஒரு டிக் வந்து வந்திருக்கும். இப்போ இதுவும் அதே மாதிரி ஐகான் தான். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா வந்து பாருங்க அந்த மெட்டா ஒன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு வந்து பாருங்க போகும். இங்க வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸை நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேஜுக்கு நம்ம இன்னொரு வழியிலையும் வரலாம். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார்லின் மெனுவை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இங்க வந்து மெட்டா ஒன் இன்ஸ்டாகிராம் பிளஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெட்டா ஒன் கிளிக் பண்ணி அப்படின்னா கிரியேட்டர் பர்சனல் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பிளஸ் சொல்லிட்டு இங்க தனியாவே இருக்கு. இது வந்து இன்ஸ்டாகிராம் பிளஸ் அப்படின்றது நமக்கு தனியா கொடுக்காம மெட்டா ஒன்ல தான் வந்து பாருங்க இது வந்து கொடுப்பாங்க. அதாவது மெட்டா ஒன் அப்படின்றது இது போல இன்ஸ்டாகிராம் பிளஸ் போன்ற இது போல மெட்டா தரப்புல அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லா டூல்ஸுமே வந்து பாருங்க மெட்டா ஒன் அப்படின்றதுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. இப்போது வந்து பாருங்க கிரியேட்டர் அண்ட் பர்சனல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிரியேட்டர்ல வந்து பாருங்க இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அந்த பிரீமியம் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், பிரீமியம் டூலா இருக்கட்டும், அது எல்லாமே இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. தேவைப்பட்டது அவங்க வந்து பாருங்க ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி. ஓகே, இங்க வந்து பாருங்க நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த பிளானை வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் அதுல நிறைய வந்து ஃபீச்சர்ல வந்து பாருங்க மெட்டா தரப்புல வந்து பாருங்க அப்டேட் பண்ணுவாங்க. மெட்டா தரப்புல அப்டேட் பண்றதெல்லாம் வந்து பாருங்க வரிசையா அங்க வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு தேவையோ அந்த பிளானை வந்து நீங்க சூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் வந்து பாருங்க மெட்டா ஒன் அப்படின்றது. மெட்டா ஒன்குள்ள அந்த மெட்டாவோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இதுக்குள்ள இருக்கும். இப்போ கிரியேட்டருக்கு தேவைப்படக்கூடியது எல்லாமே வந்து பாருங்க கிரியேட்டர்ல கொடுத்துருப்பாங்க. இதுல பர்சனல் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல வந்து இன்ஸ்டாகிராம் பிளஸ் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் பிளஸ்ல வந்து பாருங்க அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் பிளஸ்னா என்ன, அதை எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது சொல்லிட்டு டீடைலா வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இந்த மெட்டா ஒன்னை நீங்க வந்து கட்டாயமா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து கட்டாயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ மெட்டா ஒன்ல வந்து பாருங்க பர்சனல்ல இன்ஸ்டாகிராம் பிளஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரியேட்டருக்கு தேவைப்படக்கூடிய அந்த பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னா நீ வந்து அதை நீங்க கட்டாயமா வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க நார்மல் இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர்ஸே வந்து பாருங்க பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத பட்சத்தில் நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. தேவைப்பட்டா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.